ரத்தன் டாட்டா இருக்கிற காலம், உலக பணக்காரர் ரத்தன் டாட்டா இருக்கிற காலத்தில் ஒரு நிருபர் போய் பேட்டி எடுக்கிறார். ஒரு மருத்துவர் டாக்டரை பார்த்து கேட்கிறார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு. 1 வருடம் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து நான் வாங்கிடுவேன். ஒரு சிவில் இன்ஜினியரை போய் கேட்கிறார், 8 மாதத்திலே பல டெண்டர்களை எடுத்து நான் நிறைவேற்றி BMW கார் வாங்கிடுவேன். ஒரு ஆசிரியரை போய் கேட்கிறார், ரிட்டையர் ஆன பிற்பாடு வர்ற பென்ஷன் பணத்தை மற்ற பணத்தையும் எல்லாம் அதை வச்சு தான் வாங்க முடியும், முடிஞ்சா வாங்குவோம், இல்லைன்னா இல்லை. ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்கிறார், 1 டே மேட்ச் போது நான் வாங்கிடுவேன். அப்போ ரத்தன் டாட்டாவை போய் கேட்டார், BMW கார் வாங்கணும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவர் 5 மினிட்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபோன் பண்ணாலே அடுத்தது வந்து நிற்கும். அந்த மனுஷன் என்ன பண்ணார், 5 வருஷம் ஆகும்னார். கேட்டவன் நடுங்கி போயிட்டான். உலக பணக்கார வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி படைத்த மனிதராக நீங்கள் 5 நிமிடத்தில் வாங்குவேன் என்று நீங்கள் அறிவிப்பு சொல்லுவீங்களா நினைச்சா 5 வருஷம் சொல்றீங்க. அப்ப ரத்தன் டாட்டா சொன்னாரு, BMW கார் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியை வாங்கணும்னா எனக்கு 5 வருஷம் ஆகுயா? அவனு காரை யோசிச்சா, அவர் கம்பெனியே யோசிச்சார். பார்த்தீங்களா, இதுதான் உள்ளத்தின் உயர்வு. அதைத்தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்னார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உயரமாக பயணப்படுகிறதோ அந்த அளவு உயரத்தை நான் எட்டுவேன்.